தற்போது ஒரு அண்மை செய்தி. தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர்களுடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? வணக்கம். தமிழகத்தில் அரசு கட்டுப்பாட்டில் 13 பல்கலைக்கழகங்கள் உள்ளன. அவற்றில் தற்பொழுது 3 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லை. இந்த நிலையில் 9 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களுடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தற்பொழுது சென்னையில் உள்ள உயர்கல்வி மன்றத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை மிக முக்கியமாக பல்கலைக்கழகங்களில் தற்பொழுது கடுமையான நிதி நெருக்கடி என்பது பல்கலைக்கழகங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கின்றது. அதே போல ஏற்கனவே தமிழக உயர்கல்வித்துறை பல்கலைக்கழகங்களுக்கு தற்பொழுது தமிழக உயர்கல்வித்துறையில் பாடத்திட்டத்தை மாற்றி அமைத்துள்ளது. அந்த பாடத்திட்டத்தை சீராக அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் அமல்படுத்துவது நடைபெற இருக்கின்றது. அதே போல தற்பொழுது ஆளுநர் உயர்கல்வித்துறை சம்பந்தமான பல்வேறு அழைத்து கருத்துக்களை பெற்று வருகின்றார். எனவே ஆளுநரின் இந்த ஆலோசனைகள் எந்த அளவிற்கு பல்கலைக்கழகங்களில் உள்ளன என்பது குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கின்றது. அதே போல தற்பொழுது பல்கலைக்கழகங்கள் இல்லாத பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகின்றார். இது உயர்கல்வித்துறை செயலாளர் பிரதீப் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். இதில் துணைவேந்தர்களும் அந்தந்த பல்கலைக்கழகங்களின் நிலவு சிக்கல்களையும் உயர்கல்வித்துறை அமைச்சரிடம் எடுத்துரைக்க இருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள், நிதி நெருக்கடி சமாளிப்பது, அதே போல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பது, பாடத்திட்டங்களை ஒரே சீராக அமல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகளாக எடுக்கப்பட உள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கீதன்.